வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம பட்ஜெட் வரப்போகுது. பிப்ரவரி 1ஆம் தேதி தான் இந்த பட்ஜெட்டு. பார்த்தீங்கன்னா வந்து வெனஸ்டே வருது, புதன்கிழமை வருது. ஸோ அதுக்கு என்ன மாதிரி யுக்திகள் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லாஸ்ட் எக்ஸ்பைரி சொல்லியிருந்தேன், நல்லா கொடுத்தது. இந்த லாஸ்ட் எக்ஸ்பைரி விக்ஸ் அதிகமாக இருந்தது, அதனால் நிறையா கொடுத்துருது. இந்த எக்ஸ்பைரிக்கு வந்து விக்ஸ் குறையா இருக்கிறதுனால கொடுத்தால் கொஞ்சமாக கொடுக்கும், எடுத்தாலும் கொஞ்சமாக எடுக்கும். இதுக்கு முன்னால் எக்ஸ்பைரியில் கொடுத்தாலும் அதிகமாக கொடுக்கும், எடுத்தாலும் அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால் பார்த்துக்குங்க. என் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம், சரிங்களா? ரைட். ஸோ கீ எலமெண்ட்ஸ் ஃபார் பட்ஜெட்டுக்கு என்னென்னா, பொதுவாக விக்ஸ் அதிகமாக இருக்கும், ஹியூஜ் வாலட்டாலிட்டி இருக்கும். ஆனால் இந்த எக்ஸ்பைரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் வாலட்டாலிட்டி பெருசாக மேலே போல், விக்ஸ் கம்மியாக தான் இருக்குது. லிக்விடிட்டி நிறையா பிரச்சனை வரும். நிறைய பேர் வந்து பட்ஜெட்னு சொல்லி ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸ்டாப் லாஸ் ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ஸ்டாப் லாஸ் ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக வந்து பட்ஜெட் முடிஞ்ச விட்டு வேகமாக வந்து வாலட்டாலிட்டி குறைச்சா இன்னும் விக்ஸ் வந்து கீழே போகும், ப்ரீமியம் வந்து வேகமாக இறங்கும். ஸோ அதை பொறுத்து நம்ம ட்ரேட் பண்ணணும், சரிங்களா? ப்ரீ பட்ஜெட் போஸ்ட் பட்ஜெட் ட்ரெண்டெல்லாம் ரொம்ப காமன். இது வரைக்கும் பெரிய அளவில் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகலை. அதனால் பட்ஜெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ட்ரிகர் ஆகி பெருசாக ட்ரெண்ட் ஆகலாம். ஸோ என்ன நடக்குன்னு நம்ம பார்ப்போம். நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து பட்ஜெட் என்னென்ன நாள்கள் நடந்துக்குன்னு பார்க்கலாம். ஸோ 1ஆம் தேதி, சில நாள் வந்து மிட் பட்ஜெட்னு சொல்லிட்டு 5ஆம் தேதி வச்சுருப்பாங்க. அதை நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. பிப்ரவரி 1ஆம் தேதி தான் பட்ஜெட்டு. இதுக்கு முன்னால் வந்து புதன்கிழமை வந்திருக்குது. இப்போ வந்து இன்னொரு தடவை வந்திருக்கு, ஃப்ரைடே 2 தடவை வந்திருக்கு, எக்ஸ்பைரி டே வந்திருக்கு, மண்டே கூட வந்திருக்குது. உண்மையிலே வந்து வெனஸ்டே நம்ம வரப்போகுது. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜி வடிவமைக்கிறதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் வடிவமைக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பை ஸ்ட்ராட்டஜி தான் வடிவமைப்பாங்க. தூரமாக கால் வாங்குவாங்க, தூரமாக புட்டு வாங்குவாங்க, நிறைய வாங்குவாங்க. ஏதாவது ஒரு பக்கம் தான் ஆகட்டும், 2 பக்கமும் வாங்குவாங்க. இந்த மாதிரிலாம் வாங்கினா என்ன ஆகுனா, எனக்காவது ஒரு எக்ஸ்பைரியில் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லாஸ் தான் வரும். ஆப்ஷன் பை ஸ்ட்ராட்டஜி நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு வேளை அக்ரெசிவாக க்ளோஸ் பண்ணியிருந்தால் ப்ராஃபிட் வரலாம். பட் 3.5 ஹவர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் வந்து லாஸ் தான் வரும் ஆப்ஷன் பை ஸ்ட்ராட்டஜிஸ். ஏன்னா எக்ஸ்பைரி பட்ஜெட் அப்போ விக்ஸ் அதிகமாக இருக்கும், கூலாகி ஆப்ஷன் பையருக்கு அது பாதகமாக தான் முடியும், சரிங்களா? ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ப்ராஃபிட் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இந்த வட்டம் ப்ராஃபிட் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா விக்ஸ் அவ்வளோவா இல்லை. ரேராக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ் வரும். பட் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, சரிங்களா? பேக் ஸ்ப்ரெட்னு ஒன்று போடுவாங்க. அது வந்து மோஸ்ட்லி லாஸில் தான் இருக்கும். அண்ட் ரொம்ப ரேராக வந்து என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு டீசென்ட் ப்ராஃபிட் இருக்கும். பட் அதை நம்பி நம்ம ஆற்றுல கால் வைக்க முடியாது. ஸோ நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம்னா, நம்ம செல்லிங் தான் பண்ண போகிறோம். பையிங்கும் பண்ண போகிறதில்ல, ஸ்ப்ரெட்டும் பண்ண போகிறதில்ல, பேக் ஸ்ப்ரெட்டும் பண்ண போகிறதில்ல. என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கலாம். போன வருஷம் நம்ம ஸ்ட்ராட்டஜி நல்லா பண்ணோம், அதில் நல்ல லாபம் வந்தது. இந்த வருஷம் என்ன பண்ண போகிறோன்னா, 9:35க்கு நம்ம வந்து ஷார்ட் ஸ்டார்டில் பண்ண போகிறோம். இந்த 920 ஸ்டார்டில்னு ஒன்று யுக்தி சொல்லியிருக்கேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 9:35க்கு ஒரு ஏடிஎம் காலோ ஒரு ஏடிஎம் புல்லோ நீங்கள் மார்க்கெட் ரேட்டில் விற்றுட்டு 50% ஸ்டாப் லாஸ் போட்டுறீங்க. ஏன் 50% அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரெண்டாக நல்லா பிடிக்கும், பெரிய ஸ்டாப் லாஸ் எல்லாமே ரேஞ்ச் போனாக்கிட்ட நல்லா இது பண்ணும், சரிங்களா? இது வெனஸ்டேங்கிறதுனால, இதே இது திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ இருந்தால் அதோட ரூல் வேறு மாதிரி இருந்திருக்கும், ஃப்ரைடேவாக இருந்தாலும் ரூல் வேறு மாதிரி இருந்திருக்கும். இது வெனஸ்டேவாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பெரிய ஸ்டாப் லாஸை போடணும், ஒரு ட்ரெண்டானாலும் அதை பிடிக்கணும். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைட்வேஸில் போனாலும் உங்களுக்கு நல்லா பிடிக்கணும். அதுக்காக நம்ம 50% ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம். இதை வந்து ட்ரையல் டு காஸ்ட் போட்டுருங்க. போட்டுட்டு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா மார்ஜின் வச்சுக்கோங்க. 2 லட்ச ரூபா மார்ஜினுக்கு நீங்கள் ஒரு 4000 ரூபா போட்டுக்கலாம். லாஸு 5000 ரூபா போடுற அவசியம் இல்லை, 4000 ரூபா போட்டுக்கலாம். ஸோ 4000 ருபீஸ் லாஸ் வச்சுக்கோங்க, சரிங்களா? இது வந்து 9:35க்கு அட்திமணியில் ஷார்ட் செட்டில் பண்ணுறீங்க, 50% ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் அடிச்சு தான் ட்ரையல் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு என்ட்ரியே போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா மார்ஜினு. ஸ்டாப் லாஸ் வந்து 2% வச்சுக்கோங்க, 4000 ரூபா, சரிங்களா? ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். பேங்க் நிஃப்டி வந்து அட்தி மணி வந்து 43,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த 43,000 கால், 43,000 புட்டு. இது கால், இது புட்டு, ரெண்டையும் விற்றுக்கணும்.
இதுக்கு பேர் தான் ஷார்ட் ஷட்டில். இது வந்து நான் 9:35க்கு சொல்கிறேன். ஏன் 9:35க்கு சொல்கிறேன்னா, முதல்ல ஒரு 25 நிமிஷத்துக்கு 20 நிமிஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா மார்க்கெட்டோட வாலட்டாலிட்டி அவாய்ட் பண்ணிடுறீங்க. பெரும்பாலும் ட்ரெண்ட் ஆகிறது வந்து 9:35க்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அதனால 9:35 சொல்லியிருந்தேன். லாஸ்ட் டைம் 9:20 சொல்லியிருந்தேன், இந்த வட்டம் 9:35 சொல்லியிருக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் விக்ஸ் அதிகமானது, இந்த வட்டம் விக்ஸ் அதிகமாக இல்லை. விக்ஸ் குறையா இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக வர்றது நல்லது. விக்ஸ் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் காலையிலே போகலாம். விக்ஸ் அதிகமாக குறையா இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக வர்றது நல்லது. சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து காரோட ப்ரீமியம் 400 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 50% ஸ்டாப் லாஸ் போட போகிறீங்க. அப்போ 400 50% எவ்வளோங்க? 50% எவ்வளோங்க தான்? 200. அப்போ காலுக்கு ஒரு 600 ஸ்டாப் லாஸு, இதுக்கு ஒரு 600 ஸ்டாப் லாஸு, இதுக்கு ஒரு 600 ஸ்டாப் லாஸ். ரொம்ப சிம்பிள். போட்டுட்டு நீங்கள் பேசாமல் உட்காந்துருங்க. 2 பக்கமும் அடிக்காமல் இருந்தால் உங்களுக்கு லாபம். ஒரு பக்கம் அடிச்சுட்டு கீழே போயிருந்தால் லாபம், ஒரு பக்கம் அடிச்சுட்டு மேலே போயிருந்தால் லாபம். மேலே கீழே அடித்தா உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஒருவேளை இந்த 600 கால் ஸ்டாப் லாஸ் அடித்ததுன்னா இந்த 600 ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் 400 மாற்றிடணும். 400 தானே விற்றீங்க. அதாவது உங்கள் காஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிடும். எந்த ரேட்டுக்கு விற்றீங்களோ அதுக்கு மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நெட் லாஸ் எவ்வளோங்க? 200 தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதில் 5000 வரும். இப்போ உங்களுக்கு ப்ரீமியம்லாம் 400 இல்லை. அதனால் இந்த மாதிரி லாஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ரீமியம் 300 இருந்ததுன்னா, ஸோ 300 × 25 போட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ் உங்களுக்கு கம்மியாக தான் வரும். அவ்வளோ தூரம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. லாஸ் வந்து உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு 4000 வச்சுக்கோங்க. வச்சுட்டாலே போதும். வந்து இது வந்து லாங் ரனில் ப்ராஃபிட்டபிள் தான். எல்லா எக்ஸ்பைரிக்குமே ஓரளவுக்கு. இது வந்து நான் வந்து சும்மா பட்ஜெட்டுக்குன்னு வடிவமைக்கல. பட்ஜெட்டு, லோவெக்ஸு, புதன்கிழமை இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வடிவமைச்சிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ப்ராஃபிட் லாஸுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு இது லாஜிக்கல்னு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். புதுமாரி ஆட்கள் வந்து கொஞ்சம் இதுவும் பண்ணலாம். எதுவும் பண்ணலான்னா பேப்பர் ட்ரேடும் பண்ணி பார்க்கலாம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இது மாதிரி நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் வந்து பயிற்சி வகுப்புல நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ வேணுங்கிறவங்க வந்து கலந்துக்கலாம். ஸோ ஆவரேஜ் டே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1000 இருக்கும். ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 4000 இருக்கும். மார்ஜின் 2L அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 90% சக்ஸஸ் ஆகும். இப்போ ப்ராஃபிட் வரும்போது 1000 வருது, லாஸ் வரும்போது 4000 வருதுன்னா ஆப்ஷன் செல்லிங்னாலே அப்படி தான். ஏன்னா அவங்க சக்ஸஸ் ரேட் 90% இருக்கிறதுனால ப்ராஃபிட் நிறைய நாள் வரும், லாஸ் வரும்போது என்னைக்காவது ஒரு நாள் தான் வரும். ஆனால் நீங்கள் மறந்துடாதீங்க, இண்டிவிஜுவலாக ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. ஸோ 2 லட்சம் வச்சுருந்தாலும் பண்ணலாம், 4 லட்சம் வச்சுருந்தா 2 லாட் பண்ணலாம். ஸோ அதோட முடிஞ்சு போச்சு. இது மாதிரி நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாமே இந்த நாளுக்கு எப்படி வடிவமைக்கிறது, அந்த நாளுக்கு எப்படி வடிவமைக்கிறது, விக்ஸ் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறது, விக்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறது, இது எல்லாமே என்னோடய பயிற்சி வகுப்புள்ள அந்த ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்ன நீங்கள் போட்டு விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து உங்கள் அல்கோ சாஃப்ட்வேரில் கான்ஃபிகர் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இப்போ சம்பந்தலாம். இது எல்லாமே பயிற்சி வகுப்பில் சொல்லி கொடுக்குறேன். சென்னையிலேயும் மதுரையிலும் தமிழில் நடக்குது. மதுரையில் இந்த வாரம் நடக்குது. வேணுங்கிறவங்களும் கலந்துக்கலாம். இப்போது இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது யதார்த்தமாக இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். செகன் from Capital.